1990 சரியா அப்போ நான் 7வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்திலலாம் எப்படா தீபாவளி வரும், எப்படா பொங்கல் வரும்னு அவ்வளவு ஆவலாக காத்துக்கிட்டு இருப்போம். ஏன் இப்போ நாங்கள்லாம் யாரும் ஆவலாக காத்திருக்கிறது இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். இப்போல்லாம் அந்த ஆவல் குறைஞ்சி போச்சுங்க. ஆமாம், அப்போ அந்த 1990ல் தீபாவளி நாங்கள் கொண்டாடின விதமும் பொங்கலை நாங்கள் கொண்டாடின விதமும் வேறு வேறு ரகங்க. ஆமாம், அந்த நாளுக்கு ஈக்குவலாக இன்னொரு நாளையும் கொண்டாடுவோங்க. ஆமாம், ஒரே நேர்கோட்டில் தீபாவளிக்கு பொங்கலுக்கு இணையாக இன்னொரு நாள் வந்து நிற்கும். அதுதான் குருந்தையனார் கோவில் திருவிழா. ஆமாம், வெறும் 2 நாள் தாங்க நடக்கும். அந்த 2 நாள் எப்படா வருதுன்னு கண்ணு முழிச்சு காத்துக்கிட்டு பகலெல்லாம் பார்த்துக்கிட்டு நாளுக்காக, அந்த திருவிழா நாளுக்காக காத்து கிடப்போம், ஏங்கி கிடப்போங்க. ஆமாம், திருவிழாவுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குன்னா எங்களுக்கு 2 பக்கமும் சிறகு முளைச்சிருங்க. ஆமாம், எதனால இந்த சிறகு முளைக்குதுன்னு கேட்குறீங்களா? வெறும் 2 நாள் தாங்க திருவிழா. ஒன்று ஊர்க்காரங்க நடத்துவாங்க, இன்னொன்று இளைஞர் நற்பணி மன்றத்துக்காரங்க நடத்துவாங்க. ஆமாம், 2 நாள்லையுமே 2 படம், 4 படம் ஓட்டுவாங்கங்க. அப்போல்லாம் எம்ஜிஆர் சிவாஜி சார் படத்தை தவிர்த்துட்டு ரஜினி, கமல், கேப்டன் விஜயகாந்த், அப்புறம் நம்ம பிரபு, சத்யராஜ் இந்த மாதிரி படம் ஓட்டுறத காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ தாங்க நாங்கள் எப்படா இந்த படம் ஓட்டுவாங்க, யார் படம் ஓட்டினாலும் எங்களுக்கு தங்கம் தான். ஏதோ எங்கிட்ட நாங்கள் இது படமே நாங்கள் போய் தியேட்டர்லலாம் அப்போ பார்க்க முடியாத காலகட்டம். அப்போ எங்கிட்டாவது 2 படம் ஓட்டினா சந்தோஷம்னு அப்படியே அலையடிச்சுக்கிட்டு திரிவோம். அந்த நாள் எப்படா வருது எப்படா வருதுன்னு ஏங்கி கிடப்போம். நம்ம எந்த நாளை நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ, நம்ம எந்த நாளுக்காக ஏங்கி இருக்கிறோமோ, நம்ம எந்த நாளை தேடி போகிறோமோ அந்த நாள் சீக்கிரம் வந்தே தொலைக்காதுங்க. ஆமாம், அது எங்கடா இருக்குது, ஏன்டா இவ்வளோ லேட்டாக வருதுன்னு நாங்கள் ஒவ்வொருத்தனுக்குள்ளே புலம்பிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்போம். ஸ்கூல் போகும்போதும் சரி, ஸ்கூல்லேருந்து வரும்போதும் சரி, விளையாட்டு பீரியட் இருக்கும்போதும் சரி, அந்த நாளை பற்றி பேசாமல் இருக்கிறதுனே இல்லை. ஆமாம், அப்படிப்பட்ட அந்த நாள் சரியாக இன்னும் 1 வாரத்துக்குள்ளே வரப்போகுதுன்னா நோட்டீஸ் அடிச்சிடுவாங்க. அந்த 1 வாரமும் வந்துருச்சு, நோட்டீஸும் வந்துருச்சுங்க. ஆமாம், குருந்தையனார் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பகல் 1 மணி அளவில் நமது பிள்ளையார் கோவிலில் இருந்து குருந்தையனார் கோவிலுக்கு காவடி எடுப்பும். அன்று இரவு சரியாக 10 மணி அளவில் 2 திரைப்படமும் திரையிடப்படும். நினைவே விஜயகாந்த் ராதா நடிப்பில் உருவான நினைவே ஒரு சங்கீதமும், கமல்ஹாசன் ராதா ரேவதி நடிப்பில் உருவான ஒரு கைதியின் டைரி திரைப்படமும் திரையிடப்படும். நல்ல ஞாபகம் இருக்குங்க. நான் முதல்ல பார்த்த 2 திரைப்படம் இதுதாங்க. ஆமாம், 7வது படிக்கையில் எங்கள் ஊர் குருந்தையனார் கோவிலுக்கு இப்படி தாங்க நோட்டீஸை அடித்து ஒட்டியிருந்தாங்க. ஆமாம், பாலத்துக்கட்டையில் 2, அங்கே இருக்கிற டீ கடையில் 2, அப்புறம் அங்கே இருக்கிற தந்தி மரத்தில் 2ன்னு ஒரு 6 நோட்டீஸ் ஒட்டியிருந்தாங்க. ஆமாம், எங்களாட்டம் இளந்தாரி பிள்ளைகள்லாம் ஓடி ஓடி அதையே உத்து பார்த்துட்டு திரும்ப 2 3 டைம் பார்த்துட்டு அப்புறம் தாங்க பள்ளிக்கூடத்துக்கு போனோம். இந்த சந்தோஷத்துக்கு இடையில் எங்களுக்கு இன்னொரு கவலை, என்னடா ஊர்க்காரங்க நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க, இன்னும் இளைஞர் மன்றத்துக்காரங்க நோட்டீஸ் ஒட்டலை, ஐயோ இந்த வருஷம் அவங்க படம் ஓட்ட மாட்டாங்களான்னு நாங்கள் பயந்துக்கிட்டே இருந்தப்போ காலையில் அந்த பையன் தெரிஞ்சு போச்சுங்க. ஆமாம், அவங்க நோட்டீஸ்னு வந்துருச்சு. ஆமாம், விஜயகாந்த் ராதா நடிப்பில் உருவான அம்மன் கோவில் கிழக்காலே என்கிற திரைப்படமும், ரஜினிகாந்த், சிவகுமார் மற்றும் பலர் நடித்த பூவனா ஒரு கேள்விக்குறிங்கிற திரைப்படமும் அப்படின்னு அவங்களும் கொண்டாந்து நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க. எங்களுக்குன்னா ஏக சந்தோஷம், அப்பாடா அப்படின்னு அப்புறம்தான் நிம்மதி. அப்போவே மனசுக்குள்ளே சந்தோஷ அலை கடலை விட அதிகமாக இருந்துச்சுங்க. ஆமாம், இருந்தாலும் குறுக்க ஒரு 5 நாள் இருந்துச்சு பாருங்கள், அது எங்களை படுத்தின கொடுமை. ஐயையோ, அந்த நாளை விட மாட்டேன்னு அப்படியே குறுக்க படுத்துக்கிட்டு தேக்கின மாதிரி இருந்துச்சுங்க அந்த 5 நாள். எப்படியோ அந்த 5 நாள் ஓடி போக எங்களுடைய தவம் இருந்த மாதிரி நாங்கள் காத்து கிடந்த நாள் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் காத்து கிடந்த நேரமும் வந்துருச்சு. நாங்கள் பார்க்க வேண்டிய படமும் போட்டுட்டாங்கங்க. முதல் படம் நினைவே ஒரு சங்கீதம். முதலாக அங்கே தாங்க விஜயகாந்துங்கிற பேரையும் பார்க்குறேன், விஜயகாந்துங்கிற கதாநாயகன் நடித்த படத்தையும் பார்க்குறேன். ஆமாம், அதுக்கு பிறகு 1 2 படம்னு வரிசையாக பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க போயிட்டாங்க. ஆனால் கேப்டன் மட்டும்தான் நிரந்தரமாக என் மனசுக்குள்ளே இன்றைக்கும் இருக்கிறாரு, என்றைக்கும் இருப்பாருங்க. நம்ம கேப்டன் என்றைக்கும் இருப்பாருங்க என் மனசுக்குள்ளே.